அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர் 247 தமிழ். நான் தான் உங்கள் சரவணன். ஸோ இப்போ என்னடா திடீர்னு இந்த ஒரு வீடியோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இந்த லாஸ்ட் டைம், அதாவது இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட வந்து ஒரு 6 ஹவர்ஸ், அங்கிட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டா கூட ஒரு 8 ஹவர்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் எழுத போகிறது. சில பேர் காலையில் எழுந்திரிச்சு கூட லாஸ்ட் அவரோட ரிவிஷன் பண்ணீங்க. இந்த லாஸ்ட் டைமில் என்ன பண்ண போகிறோம்? இந்த லாஸ்ட் டைமில் என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட் 1 டே இருக்குன்னு கூட வச்சுக்கோமே. இந்த 1 டே இப்போ 12 மணிக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த மதியானம் ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் சில பேர் எந்திரிச்சு லைட்டாக கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவீங்க. தென் அதுக்கப்புறம் 7 மணிக்கெல்லாம் சில பேர் வந்து அந்த எக்ஸாம் சென்டரை பொறுத்து 6 மணி 7 மணிக்கு கிளம்பிடுவீங்க. ரைட். ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது என்ன? லாஸ்ட் டைம் டிப்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம கன்ஃபார்மாக எல்லாருமே என்ன பண்ண போகிறோம்? குரூப் 4 பாஸ் ஆகத்தான் போகிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். கண்டிப்பாக அதற்குரிய பலன் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான். அதான் உண்மை. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறோம்னா ரொம்ப அதிகமாக சொல்ல போகிறோம். ஒரு ஜென்ரல் டிப்ஸாக தான் சொல்ல போகிறோம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிங்க. சொல்ல வேண்டிய விஷயங்கள் நீங்கள் கீப் அப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை இது அஸ் யூஷுவல் மாதிரி இருக்குது அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். த ஃபர்ஸ்ட் ஒன், இந்த லாஸ்ட் இந்த 8 ஹவர்ஸ் இருக்குது. இந்த 8 ஹவர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு லாஸ்ட் டைம் டிப்ஸாக தான் இது இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 8 ஹவர்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? ஓகே, 8 ஹவர்ஸ் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கு. இப்போ கையில் உங்க கையில் எத்தனை ஹவர்ஸ்? 8 ஹவர்ஸ் இருக்கு. இந்த 8 ஹவர்ஸ்ல நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது. ஸோ 3 பார்ட்டா நம்மளுடைய டாபிக் பிரிச்சிரும். அதாவது நம்மளுடைய எக்ஸாம் 3 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒன்று தமிழ், சரிங்களா? ஸோ தமிழுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜிஎஸ், தமிழ் பிளஸ் மேக்ஸ், அப்புறம் ஜிஎஸ். இப்போ இந்த 3 பார்ட்லையும் இந்த 8 ஹவர்ஸ்ல எப்படியெல்லாம் ரிவிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்மார்ட் டிப்ஸ் தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்க தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்ல நம்மளுக்கு இலக்கண பகுதி எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. புரியுது இல்லையா? ஸோ இலக்கண பகுதி எல்லாருமே கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்போம். ஓகே, ஸோ அகர வரிசைப்படுத்துதலாக இருக்கட்டும், மோனை எதுகை இயைபு, இந்த மாதிரி விஷயங்கள் இலக்கண பகுதி ஃபுல்லாமே எழுத்து சொல் பொருள் அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். யாரு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும், எது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த இலக்கிய பகுதி தான். அறநூல்களாக இருக்கட்டும், 14 மேல் கணக்கு, 14 கீழ் கணக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் அடிவரையறை, 14 மேல் கணக்கு, 8 தொகை 10 பாட்டு, அதனுடைய அடிவரையறை, நற்றிணை குறுந்தொகை, ஐங்குறு நூறு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய அடிவரையறைகள். புரியுங்களா? ஸோ அப்போ அந்த அடிவரையறைகள் லாஸ்ட் டைம்ல ஒரு பார்த்துக்கணும். ஓகே, இந்த தமிழை பொறுத்தளவு இலக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இலக்கியத்தை லைட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஒதுக்கி இலக்கியம் மட்டுமே பாருங்க. ஏன்னா இலக்கியம், இலக்கணம், தமிழ் அறிவியல் இது 3ல மேஜர் பார்ட்ஸ் கிட்டத்தட்ட 40 to 45 கொஸ்டின் எதுல இருந்து வரும்? இலக்கியத்துல இருந்து மட்டுமே வரும். மிச்சம் இருக்கக்கூடிய 60% தான் யார் வருவாங்க? தமிழறிஞர்கள், இலக்கணம் ரெண்டையும் சேர்த்து சொல்ல முடியும். அப்ப இலக்கியத்துல இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இலக்கியத்துக்கு அதிக நேரம் ஒதுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் காப்பியங்கள், அதுக்கப்புறம் வந்து இலக்கியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக படிக்கணும். அதே மாதிரி புது கவிதை, மரபு கவிதை, இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரைனா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது திருக்குறளாக இருக்கட்டும், 14 கீழ் கணக்கு, 14 மேல் கணக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய 8 தொகை 10 பாட்டு நூல்கள் இருக்குல்ல, அடிவரையறை, அதை யார் வந்து தொகுத்தவர், தொகுப்பித்தவர், ஆசிரியர், எல்லாமே கொஸ்டின் தான். அதையும் கண்டிப்பாக கம்பராமாயணத்துலேருந்து ஏதாவது ஒரு லைன்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஸோ 10th புக்கை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போய்க்கோங்க. அது நான் தெளிவாக சொல்லக்கூடிய 10th புக்கில் இருக்கக்கூடிய கம்பராமாயண படத்தை ஒரு படிச்சுட்டு போய்க்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பெண்கள் பற்றி கொடுத்துருக்கக்கூடியது 10th புக்கில். 10th புக்கை ஜஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு டைம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரிவிஷனில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. 1. 2வது மேக்ஸை பொறுத்தளவு டெஃபினட்டாக நான் என்ன சொல்லுவேன், அஸ்மை சஜஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கு படிக்கிறத விட, அதாவது இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு நீங்கள் இதை ரிவிஷன் பண்ணுறத விட மார்னிங் எந்திரிச்சு கண்டிப்பாக ஒரு 6 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவீங்கன்னா ஒரு 5 o'clock எந்திரிக்கலாம். ஒரு 5 o'clock எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, லாஸ்ட் 1 hour, அந்த 1 hourல ஒன்லி ஃபார்முலா மட்டும். சார் நான் ஷார்ட்கட்டால தான் போடுவேன், தப்பு இல்லை. ஏதோ ஒரு ஃபார்முலா ஏதோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணுவீங்கல்ல. எஸ்பெஷலி பார்த்தோம்னா மென்சுரேஷனில் 2Dயாக இருக்கட்டும், 3Dயாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஃபார்முலா தேவை தானே. அந்த இடத்துல ஃபார்முலாவை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குரூப் 4க்கு ஃபார்முலாவே டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போ போன வரையெல்லாம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4 கொஸ்டின்லாம் ஒரு லைன் வலைபரப்பு அப்படின்னு சொல்லி ஃபார்முலா தான் டேரக்டாக கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ ஃபார்முலா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா டேபிள் மாதிரி இருக்கும்ல, மென்சுரேஷன் ஃபார்முலா, அதை லாஸ்ட்டாக அவரோட படிச்சுக்கோங்க. 2D 3D ரெண்டுமே தான். புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலா கடைசி டைமில் போட்டுப்போங்க. தென் இவ்வளோ நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். டெய்லி கண்டிப்பாக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ட்ரிக்ஸ், ஷார்ட்கட், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம். ஏன்னா ஷார்ட்கட் வந்தாலே கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் அப்ளைங்க இருக்கும். அந்த ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க.
மேக்ஸில் 25க்கு 25 அடிக்கிறீங்க, அடிப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பாக அடிப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தமிழ் அப்படின்னு எடுத்தனா இலக்கியத்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க லாஸ்ட் டைமில். இப்போ ஜிஎஸ்ன்னு வாங்க. ஜிஎஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ், ரிமைனிங் வந்து ஜிஎஸ். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா இதற்கு ஒரு 1 ஹவர் இதுக்கு ஒதுக்குங்க. இன்னைக்கு இப்போ நீங்க படிக்கிறீங்கல்ல, ரைட் வந்து அது ஈவினிங்கா இருக்கலாம், நைட்டா இருக்கலாம், எனிதிங் ஆல்சோ. பட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1 ஹவர் ஒதுக்கி ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்போங்க. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்துருப்போங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக நேரம்ன்றதை விட இன்னைக்கு கண்டிப்பாக ரிவிஷன் கொடுத்து பழகுங்க. ஐயோ லாஸ்ட் டைம் அந்த பரபரன்னு படிப்போம் தெரியுமா? தட் மீன்ஸ் ஐயோ இது படிக்கல பயத்தோட படிச்சுட்டு இருப்போம், பதட்டத்தோட தயவுசெய்து படிக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் நாள் இந்த டே மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ பயம் இருக்கும். இது எல்லாத்தையுமே பீட் பண்ணி போறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருக்கோம்ல, ரிவிஷன் கொடுத்துருக்கோம், நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கோம், நிறைய சோதிச்சு பார்த்துருக்கோம், நிறைய மார்க்ஸ் கூட தப்பா வந்திருக்கு. தப்பு கிடையாது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நாளைக்கு அந்த 3 மணி நேரம் 9:30 to 12:30 உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல என்ன இருக்கும், அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த கொஸ்டினை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். சார் அவன் அப்படி படிச்சிருக்கான், இவன் 10 வருஷம் படிச்சான், இவர் படிச்சுட்டு போட்டோம், தப்பு கிடையாது. எல்லாருடைய வீக்னஸ் நம்மளுக்கு பலமா இருக்கலாம்ல, ஏதோ ஒண்ணு. சரிங்களா? கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வரப்போது, கொஞ்சம் கீப் காம், அவ்வளவுதான். ஸோ அந்த அமைதி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை கொடுக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 1 ஹவர் ஒதுக்கி படிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஜிஎஸ்ன்னு பார்த்தோம்னா நீங்க யூனிட் 1ல இருந்து யூனிட் 9 வரையும். இப்போ யூனிட் 1 எடுத்தா சயின்ஸ் நிறைய பேர் பயப்படுவாங்க, அது நம்ம டாபிக் வரையா. ஸோ சயின்ஸை பொறுத்தளவு லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய நம்மளுமே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்குறதுக்குலாம் இப்போ டைம் கிடையாது, அதை விட்டுருங்க. நான் என்ன வரேன் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ லைட் ஹீட் சவுண்டு, ஓகேங்களா, இந்த டாபிக் இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு ஆசிட் பேஸ் ஃபெர்டிலைசர், ஆசிட் அண்ட் பேஸ் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ், அந்த டாபிக் அவரோட என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்க. பயாலஜியை பொறுத்தளவு ஜெனட்டிக்ஸ், ஓகே, ஈக்காலஜி, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசியாலஜி, இந்த 3 டாப்பிக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. தென் டிசீசஸ், இந்த 4 டாப்பிக்குமே ரொம்ப முக்கியம் தான். இது லாஸ்ட் டைம் அவரோட அதுபோல இந்த டிசீசஸ் அப்படிங்கிறது நோய் காரணிகளோட பேரை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நோய் காரணிகள் பேர் கொஞ்சம் மறக்கத்தான் செய்யும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ சயின்ஸ் கொஞ்சம் இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், கண்டிப்பாக ஞாபகம் வரும், ஈஸியாக தான் இருக்கும், தயவுசெய்து பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க, அதோட கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டாக ரீசெண்ட் கரண்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், பட்ஜெட், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக கேட்பாங்க. பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் இருக்குல்ல, 2 பட்ஜெட் இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து விவசாய பட்ஜெட்டும் இருக்கும், இன்னொன்று நார்மல் பட்ஜெட்டும் இருக்கும். ரெண்டுமே அவரோட படிச்சுட்டு போய்க்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3வது டாபிக்கா ஜியாகிரபி சொல்லலாம். ஜியாகிரபியை பொறுத்தளவு ரிவர்ஸ், அது தோன்றக்கூடிய இடம், அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சமூக புவியியல், பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி 2011 சென்சஸ், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவரி கொடுத்துருவாங்க. ஜியாகிரபியெல்லாம் இது ஃபேக்சுவல் கொஸ்டினாக தான் கேட்பாங்க, ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் மெடிவல் ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கோங்க மீன்ஸ் நான் சொல்கிறது இந்த 8 ஹவர்ஸில் ரிவிஷன் பண்ணக்கூடியது. ஏன்னா மெடிவல் ஹிஸ்ட்ரி ஏன் சார் சொல்கிறீங்க, மற்றதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அந்த மெடிவல் ஹிஸ்ட்ரி, இவங்க இந்த முகல்ஸு, டெல்லி சுல்தான், இவங்களுடைய புக்கு பெயர், அவங்களுடைய நினைவு சின்னம் பெயர், இந்த புக்கை எழுதியது யாரு, இந்த கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, அது கொஞ்சம் குழப்பம். அதனால மெடிவல் ஹிஸ்ட்ரியை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு தடவை, அவ்வளோதான். அடுத்து யூனிட் 5 பாலிட்டி, ஆர்டிகல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அதுக்கப்புறம் குடியுரிமை, இந்த 3 கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், பார்லிமெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, இந்த 3 கொஸ்டின் நான் வேணா இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, நாளைக்கு போய் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, எலெக்ஷன் கமிஷன், பார்லிமெண்ட், இந்த 3ல் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், பாருங்களேன். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஆர்டிகல்ஸோட பார்த்துங்க. அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், இது ரெண்டையும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆளுநர், குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கொஞ்சம் கம்பேரிட்டிவ் தெரியும்னு நினைக்கிறேன். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், அந்த கம்பேரிட்டிவ். தென் அதோடைய ஆர்டிகல்ஸ். ரீசெண்ட் இது வரைக்கும் 106 சட்ட திருத்தங்களா, 106வது சட்ட திருத்தம் கடைசியாக பண்ணது எப்போ, எதுக்காக அப்படின்னா அந்த பெண்களுக்கு ரிசர்வேஷன். ஓகே, இதில் பண்ணாங்கல்ல, லோக்சபாவிலையும் சரி, அந்தந்த அசம்பிளிஸ்லையும் சரி, லோக்கல் அசம்பிளி, அதாவது ஸ்டேட் அசம்பிளிஸ்லையும் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடியது 106வது அமெண்ட்மெண்ட் கடைசியாக போட்டது 2023. ஸோ அதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த யூனிட் 6 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ், 5 ஆண்டு திட்டங்கள், ரிசர்வ், அதாவது வங்கியியல், அதாவது பேங்கிங், ரிசர்வ் பேங்க், அதை பற்றியுடைய செயல்பாடுகள், 5 ஆண்டு திட்டங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்.
அப்புறம் இந்தியன் எக்கானமியுடைய இயல்புகள் இதெல்லாம் வந்து மேஜராக கேட்கக்கூடிய ஒரு ஏரியாஸ். அதை கொஞ்சம் அவரோட கிளான்ஸ் பண்ணுவோம். 12th நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் புக்கு 11th எக்கனாமிக்ஸ் புக்லையும் கொஞ்சம் இருக்குது, ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதையும் ஜஸ்ட் தமிழ்நாடு எக்கனாமி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 7 ஐஎன்எம்னாலே சொல்லவே வேண்டாம். ஐஎன்எம் ஃபுல்லாமே முக்கியம் தான். முக்கியமாக 1885 to 1947 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இயர்ஸ். யூனிட் 8 போயிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் திருக்குறள் கண்டிப்பாக கேட்பாங்க. திருக்குறள் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. திருக்குறள் நல்லா படிச்சிருப்பீங்க, அவரோட பார்த்துக்கலாம். பட் கீழே வரக்கூடிய அந்த பாட்டு தமிழ்நாடு விடுதலை போராட்ட வரலாறு இருக்கட்டும், சமூக சீர்திருத்த இயக்கங்களாக இருக்கட்டும், அண்ணா பெரியார் அவர்களை பற்றி கண்டிப்பாக அண்ணா பற்றி ஒரு கொஸ்டின் இருக்க போது. உங்களுக்கே தெரியும் அண்ணா பெரியார் பற்றி அவங்கள பற்றி என்ன பண்ணியிருக்கோம், 2-3 கொஸ்டினாவது கண்டிப்பாக வரும். ஸோ பெரியாருடைய இதழ்கள், அந்த மாநாடுகள், எந்தெந்த வருஷம், காங்கிரஸ், சுயமரியாதை இயக்கம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவரோட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அண்ணாவுடைய படைப்புகள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் டைம்ல ஒரு ஞாபகப்படுத்துறேன். ஓகே இதெல்லாம் இருக்கோ அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து அங்கிட்டு போயிடுங்க. யூனிட் 9 ஸ்கீம்ஸ். கண்டிப்பாக ஸ்கீம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸ்கீம்ஸை நல்லா படிச்சுங்க. தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், இந்தியன் ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கீம்ஸ் திட்டங்கள், சமூக நல திட்டங்கள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் மின் ஆளுகையில் ஒரு சில விஷயங்கள், ஓகே ரீசெண்ட் ஆப்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதான் யூனிட் 9 வரையும். யூனிட் 10 வந்து மேக்ஸ். ஃபைன். ஸோ இதுதான் வந்து நான் ஞாபகப்படுத்துறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே, இதெல்லாம் வந்து ரிவிஷன். இந்த 8 ஹவர்ஸ் என்ன பண்ண போகிறோன்றதுக்கான ரிவிஷன். இந்த 8 ஹவர்ஸில் என்ன பண்ண போகிறோன்றதுக்கான ரிவிஷன் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டோன்ட் பேனிக். ஸோ கண்டிப்பாக பேனிக் ஆகக்கூடாதுங்க, பதட்டமே இருக்கக்கூடாது. ஐயோ நாளைக்கு எக்ஸாம், சில பேருக்கு ஃபீவரே வந்துடும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பதட்டம், ஐயோ நாளைக்கு எக்ஸாம், இது வந்துருமோ, இது வருமோ. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்குறது, இதெல்லாம் படிச்சிட்டியா, இந்த நம்ம ஸ்கூல் டைமில் பண்ணுவோம்ல, நான் ஒன்றுமே படிக்கல வந்து அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல் மார்க் எடுப்பாங்க. அது எதுவுமே யோசிக்காதீங்க சார். இங்கே இருக்கக்கூடிய நல்லா கவனிச்சுங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பண்ணணும்னா 100% படிக்க ஃபுல்லாகவே வெற்றி படிச்சிருவாங்க அப்படின்னா 100% யாராலையும் படிக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100% ஷுவராக நான் 100% இது ஃபுல்லாக படிச்சிட்டேன், கரைச்சி குடிச்சிட்டேன், இப்போ கேட்டால் கூட கொஸ்டின் கிடையாது. நீங்கள் 100%, ஏன்னா அதுக்காக என்ன கட் ஆஃப் என்ன 300க்கு 300 ஆகியாங்க கிடையாது, 300க்கு 250 அந்த மாதிரி தானே. இப்போ 100% படித்தவங்களாம் இங்கே யாருமே கிடையாது, உங்களை மாதிரி தாங்க எல்லாரும் படிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் எதுலையுமே பேனிக் ஆகாதீங்க, பதட்டம் ஆகாதீங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்லாம் இருக்குது, ஹெல்த்து. ஐயோ நாளைக்கு எக்ஸாம் சொல்லி நைட்டு படுக்காமல் இருப்பாங்க, நைட்டு நல்லா தூங்காமல் இருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு காலையில் சாப்பிடாம போவாங்க. ஐயோ 8 மணிக்கெல்லாம் போகணுமே, அதுக்காக ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. அட்லீஸ்ட் வயிறை வந்து என்ன பண்ணக்கூடாது, மார்னிங்கில் காய போடவே கூடாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபுட்டு, ஏதாவது ஒரு பிரெட்டோ ஜாம், எனிதிங் வில் பி, ஏதோ ஒன்று காலையில் சாப்பிட்டு போங்க. ஓகேங்களா? தண்ணி நிறையா குடிங்க, ரிலாக்ஸாக இருங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருக்குது, எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே உட்காந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது வெறும் ஹால் டிக்கெட்டை மட்டும் தான் கையில் எடுத்து போகணும், கையில் எந்த ஒரு நோட்டுமே இருக்கக்கூடாது. ரிலாக்ஸாக போங்க. சரியா? இதான் லாஸ்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டோன்ட் பேனிக் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தென் ரெண்டாவது, கான்சன்ட்ரேட் யுவர் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ நாள் படித்ததுக்கு பலன் கிடைக்க போகிறது இந்த ஹெல்த்னால பாதிச்சிடக்கூடாது. அதே மாதிரி என்னது, டோன்ட் கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் சரியா? எதுக்காக அப்படின்னா, இதை படிச்சிட்டியாடா, அதை படிச்சிட்டியாடி, இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, ஓகே நல்லா பண்ணுங்கண்ணா, ஒரு மோட்டிவேட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைன், அது ஓகே. என்னை பொறுத்தவரை கால் பண்ணவே வேண்டாம். ஓகே நல்லா பண்ணணும், எல்லாருமே நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். அது வந்து கொஞ்சம் டோன்ட் கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது கூட, தட் மீன்ஸ் இது எதற்காக, இதுவே ஒரு பெரிய தப்பாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது நான் என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னா, இதை படிச்சிட்டியா அதை படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நம்மளை குழப்புவாங்கல்ல, அந்த மாதிரி வேண்டான்னு தான் சொல்கிறேன். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ண மீனிங்களே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான். பட் அந்த படிக்கிற விஷயமா அந்த இதை படிச்சு அதை படிச்சு அந்த குழப்பம் வரும்ல, அதுக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன் வேண்டாம். ஓகே, அது கடைசி நேரத்தில் நம்மளுடைய ஹோப்பை குறைக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் ரொம்ப முக்கியம், அது நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. அந்த ரிவிஷனில் மேக்ஸோடைய ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் ஹால் போகிறீங்க, நாளைக்கு காலையில் போயிருவீங்க. கண்டிப்பாக 8 மணிக்குள்ளே போகணுங்க, அது ரொம்ப முக்கியமானது. 8 மணிக்குள்ளே போயிருங்க. இப்போ உடனே ஹால் பார்த்துருங்க, நம்பர் பார்த்து எந்த ஹால் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸாம் ஹால் 8:30 போகிறீங்களா, 8:30 9 மணிக்கு உள்ளே போகிறீங்களோ வச்சுக்குவோம். அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. ஒரு 1 ஹவர், எக்ஸாம் 9:30, 8:30 அப்படியே அமைதியாக இருந்துடும். யார் எதுவுமே பேச வேண்டாம். கீப் காம், அப்படியே கையை கட்டி பேசாமல் அமைதியாக உட்காந்துருங்க. அப்படி இந்த சில பேர்லாம் இந்த யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இதுக்கு வருமா, ஐயோ இந்த ஃபார்முலா மறந்து வச்சே டக்குன்னு எடுத்து. தேவையே இல்லை. எல்லாமே வீட்டில் முடிச்சுட்டு போயிடணும். அங்கே போயிட்டு கீப் காம், ஒரு 1 ஹவர் காமாக அமைதியாக உட்காந்துக்கோங்க. இஃப் யூர் ப்ரே, உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ப்ரே பண்ணலாம், தட்ஸ் யுவர் சாய்ஸ். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதா கோயிலாக இருக்கட்டும், எனிதிங் வில் பி ஓகே ஃபைன். பட் ப்ரே, ஏதோ ஒரு ப்ரே மனசுக்குள்ள நீங்கள் இல்லைன்னா அமைதியாக இருந்துக்கோங்க. நீட்டாக தண்ணியை குடிக்கிறீங்களா,
தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக இருந்துக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? 9:30க்கு கையில் கொஷின் பேப்பர் வாங்குகிறோம், OMR ஷீட் வருது, பேனிக் ஆகக்கூடாது. நீட்டாக எந்த இடத்துல தம் பிரஷன் வைங்க, எந்த இடத்துல நல்லா பாருங்கள், இன்விஜிலேட்டரில் சைனை போட்டுறீங்களா, இல்லை உங்கள் கேண்டிடேட்டில் சைன் பண்ணுறீங்களா, அதை நல்லா தெளிவாக பார்க்கணும். உங்கள் நம்பர் தெளிவாக இருக்கா, நேம் தெளிவாக இருக்கா, எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பர் வாங்கின முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் பேப்பர் எடுத்தோடனே கொஷினாக பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கான்றது தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக கொஷினை முதல் ஓவர்வியூ பண்ணுங்கள். எடுத்த உடனே எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. ஓவர்வியூ பண்ணுங்கள். தமிழ் மேக்ஸில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, ஓவர்வியூ 100 கொஸ்டின் 200 கொஸ்டின்ஸ் ஓவர்வியூ பாருங்கள். அதற்கப்புறம் ரிலாக்ஸாக எழுத ஆரம்பிங்க. டைம் நிறைய இருக்குது, சரிங்களா? சரியாக யூட்டிலைஸ் பண்ணால் சூப்பராக அடிக்கலாம். ஓகேங்களா? நம்முடைய டேர் 200க்கு 200 இல்லை, 200க்கு 170, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இதில் 90 வந்தால் கூட அதில் மிச்சம் என்ன பண்ணிடலாம், டெஃபினட்டாக 70 அடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் நாளைக்கு போய் எழுத போகிறது தான். கடைசி டைமில் பவர் என்ன பண்ணக்கூடாது, அந்த டென்ஷன் ஆகி பேனிக் ஆகி எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. ஸோ என்னை பொறுத்தவரை ரொம்ப எல்லாம் சொல்ல வரல, ஒரே ஒரு விஷயம் தான், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக பலன் கிடைக்கும், அதில் மாற்று கருத்தில். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நல்லா பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அரசு அதிகாரியாக ஆகும். சரிங்களா? பார்க்கலாம். மண்டே ஆன்வர்ட்ஸ் நம்ம அடுத்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கு முடிவு பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நாளையிலேருந்து, அதாவது மண்டே ஆன்வர்ட்ஸ் குரூப் 2க்கு தயாராக எல்லாருமே ஆயத்தமாகுங்க. குரூப் 4ல் எல்லாருமே அரசு அதிகாரிகளாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.